அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை கீழே இருக்க கிராம உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷனை மாவட்ட வாரியாக வெளியிட்டு அதற்கான அப்டேட்லாம் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் லாஸ்ட் டேட்லாம் முடிஞ்சு அதுக்கெலாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க உங்கள் மாவட்டத்துக்கு. இப்போ மீண்டும் விண்ணப்பிப்பதற்கான மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அப்டேட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் ஈரோடு மாவட்டத்துக்கு மீண்டும் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான டேட்டு அதுக்கான விவரங்கள் அந்த வீடியோவில் பார்த்தோம். இப்போ இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு அதற்கான அப்டேட் வந்திருக்கு. அது என்னென்ன மாவட்டங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா சேலம், விருதுநகர், திருப்பூர், திருப்பத்தூர், நாகப்பட்டினம், சிவகங்கை, திருவள்ளூர், திருவாரூர் இந்த மாவட்டத்துக்கெலாம் மீண்டும் நீங்கள் அந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதற்கான அறிவிப்பும் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மும் கூட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட இணையதளம் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, மாவட்ட வெப்சைட்டு, அந்த வெப்சைட்டில் இதற்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே அந்த வெப்சைட்டின் மூலியமாக தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணியிருப்பீங்க. திரும்ப இந்த மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துரு அந்த டேட்டுமே அதில் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய மாவட்ட வெப்சைட்டில் ரெக்ரூட்மெண்ட் பேஜ் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் பாருங்கள், சேலம், விருதுநகர், திருப்பூர், திருப்பத்தூர், நாகப்பட்டினம், சிவகங்கை, திருவள்ளூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மாவட்டத்துக்கெலாம் வேக்கன்சிஸ் பொதுவாக நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், இருந்தாலும் இதில் சொல்கிறேன்னு பாருங்கள். சேலம் மாவட்டத்துக்கு 105 கிராம உதவியாளருக்கு எடுக்கிறாங்க. விருதுநகரில் 38 கிராம உதவியாளருக்கு, திருப்பூரில் 98 கிராம உதவியாளருக்கு, திருப்பத்தூரில் 32 கிராம உதவியாளருக்கு எடுக்கிறாங்க. நாகப்பட்டினத்தில் 5 கிராம உதவியாளருக்கு எடுக்கிறாங்க. சிவகங்கையில் 46 கிராம உதவியாளருக்கு எடுக்கிறாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் 151 கிராம உதவியாளருக்கு எடுக்கிறாங்க. திருவாரூர் மாவட்டத்தில் 139 கிராம உதவியாளருக்கான காலி பணியிடங்கள் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கான கடைசி தேதி மற்ற விவரங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மாக பார்க்கலாம். இப்போ நான் ஒரு நோட்டிஃபிகேஷனை எடுத்துக்கிட்டு அதற்கான கல்வி தகுதி, வயது வரம்பு இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஏற்கனவே நான் ஈரோடு மாவட்டத்து வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அதே தான், எல்லா மாவட்டத்துக்கும் ஒரே வயது வரம்பு, கல்வி தகுதி, அதற்கான விவரங்கள் எல்லாமே ஒன்று தான். லாஸ்ட் டேட் மாறும், வேக்கன்சிஸ் மாறுது, அதை உள்வாங்கிக்கோங்க. இப்போது கூடுதலாக உங்களுக்கு வயது வரம்பு கொஞ்சம் அதிகப்படுத்தியிருந்தாங்க இல்லையா, அதன் அடிப்படையில் இப்போ உள்ள நோட்டிஃபிகேஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். கூடுதலாக உள்ள வயது வரம்பில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே உள்ள அறிவிப்பு கொடுத்துருந்தப்போ அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த முறை நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். புதுசாக பண்ணுறவங்க பண்ணுங்கள், இல்லை நான் முன்னாடி பண்ணலை அப்படிங்கிறவங்க பண்ணுங்கள். ஏற்கனவே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டைம் பண்ண வேண்டாம். இந்த விஷயத்த உள்வாங்கிக்கோங்க. ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க திரும்ப போய் அப்ளை பண்ணிடாதீங்க, ஓகேவா? இப்போது சேலம் மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷனை எடுத்துக்கிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த நோட்டிஃபிகேஷனில் அந்த கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம் இந்த விவரங்கள் எல்லாம் மொத்தமாக பார்த்துடலாம். மற்ற விவரங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக சொல்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்களுக்கு விண்ணப்பம் பெறப்படும் நாள் கொடுத்துருவாங்க, கடைசி நாள் கொடுத்துருவாங்க, மற்ற விவரங்கள் கொடுப்பாங்க. இப்போ எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கோ அத்தனை காலி பணியிடங்களுக்கான கிராமங்கள் என்னென்னங்கிறது உங்கள் மாவட்ட அறிவிப்பை நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து பொதுவான விவரங்களில் கல்வி தகுதின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தமிழ் ஒரு பாடமாக வச்சு படிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதர தகுதிகளில் தமிழ் வாசித்தல் மற்றும் எழுதுதிறன் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருப்பாங்க. மேற்கொண்டு விண்ணப்பதாரர் அந்த குறிப்பிட்ட வட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும். அதாவது உங்களுடைய சொந்த தாலுக்காவுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். உங்கள் சொந்த தாலுக்காவில் உங்களுடைய கிராமத்திலேயே காலி பணியிடம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மற்றபடி கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு குறைந்தபட்ச வயது 21 வயதாக இருக்கணும். அதிகபட்ச வயது ஜென்ரல் ஓசி கேட்டகரிக்கு 32 வயதுக்குள்ளேயும், அடுத்து பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினருக்கு 39 வயதுக்குள்ளேயும், பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர், ஆதரவற்ற விதவை 42 வயதுக்குள்ளே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகபட்ச வயது வரம்பு 10 ஆண்டுகளுக்கு கூடுதலாக தளர்வு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினருக்கும் வயது தளர்வு உண்டு. இது தாங்க இப்போ வயது வரம்பு அதிகரித்ததை சேர்த்து வச்சு நான் சொல்கிறேன். இந்த வயது வரம்பு இப்போ நான் பார்த்த பிரிவினருக்கு தான் எல்லா மாவட்டத்துக்கும் பொருந்தும். கல்வி தகுதி எல்லா மாவட்டத்தினருக்கும் பொருந்தும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பணிக்கு
எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னா 11,100லிருந்து 35,100 வரைக்கும் கிராம உதவியாளருக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. இதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். இதில் கொடுத்துருக்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஃபில் பண்ணிவிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் அதில் இணைச்சி உங்களுடைய தாலுக்காவுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிற உங்கள் சொந்த தாலுக்காவில் தாலுக்கா ஆஃபீஸில் நேராகவும் கொண்டு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாக்க போஸ்ட் மூலியமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான விவரம் எல்லாமே உங்கள் மாவட்டத்துக்கான அப்டேட்டில் நீங்கள் பார்க்க முடியும். சேலம் மாவட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க பல்வேறு தாலுக்காவுக்கு வெளியிட்டிருக்காங்க. அந்த தாலுக்கா வைஸ் பார்க்கலாம் அப்படின்னாக்க அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 10/10/2025 அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் சேலம் மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணிக்கணும். இதில் இருக்க அந்த வியூ கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்முக்கும் லிங்க் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு தாலுக்கா வைஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வியூவிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்துக்க முடியும். இதில் பாருங்கள், மேட்டூர் தாலுக்காவுக்கு எத்தனை வேக்கன்சி? 10 வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது சங்ககிரி தாலுக்காவுக்கு 12 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து ஓமலூர் தாலுக்காவுக்கு 17 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. ஆத்தூர் தாலுக்காவுக்கு 8 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடி தாலுக்காவுக்கு 14 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து கெங்கவல்லி தாலுக்காவுக்கு 4 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. இது மாதிரி சேலம் மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த தாலுக்காவை சேர்ந்தவங்க கண்டிப்பாக அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்தெந்த கிராமங்கள் இருக்குங்கிறதையும் பார்த்துக்கணும். அடுத்து தலைவாசல் தாலுக்காவுக்கு 12 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. இன்னும் நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருப்பாங்க, அதை பார்க்குறீங்கன்னா தெரியலாம். காடையாம்பட்டி தாலுக்காவுக்கு 12 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து சேலம் மாவட்டத்திலே சேலம் தாலுக்காவுக்கு 7 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து சேலம் மேற்கு தாலுக்காவுக்கு 3 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பெத்தநாயக்கம் பாளையத்துக்கு அந்த தாலுக்காவுக்கு 2 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. எடப்பாடி தாலுக்காவுக்கு 4 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே சேலம் மாவட்டத்துக்கு ஒவ்வொரு தாலுக்காவை எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு சொல்லிட்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்னு ஒரு லிங்க் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சேலம் மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷனும் அப்ளை லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதில் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு கடைசி தேதி 11/10/2025. அதை அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வியூவிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் வியூவிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. கீழே தாலுக்கா பேரோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். விருதுநகர் மாவட்டத்தில் வெம்பக்கோட்டை தாலுக்காவுக்கு உங்களுக்கு வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதை நீங்கள் பாருங்கள். விருதுநகரில் வெம்பக்கோட்டை தாலுக்காவுக்குள்ளே உள்ள வேக்கன்சியை பார்த்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்மையும் அங்கே நீங்கள் பார்த்துக்க முடியும். அந்த ஒரு தாலுக்காவுக்கு தான் வேக்கன்சி விருதுநகருக்கு கொடுத்துருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் தான் நம்ம அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்க்குறோம். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. விருதுநகருக்கு 11ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டத்துக்கு பல்வேறு தாலுக்காவுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அது என்னென்ன தாலுக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 1 by 1 பார்க்குறேன். அந்த தாலுக்காவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டேட்டும் கடைசி தேதி மாறுது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். திருப்பூர் தாலுக்காவில் மடத்துக்குளம் தாலுக்காவுக்கு 8/10/2025 அக்டோபர் 8ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். உடுமலைப்பேட்டை தாலுக்காவுக்கு 9/10/2025 அக்டோபர் 9ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். தாராபுரம் தாலுக்காவுக்கும் அக்டோபர் 9ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். காங்கேயம் தாலுக்காவுக்கும் அக்டோபர் 9க்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். ஊத்துக்குளி தாலுக்காவுக்கு அக்டோபர் 8ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். திருப்பூர் சவுத் தாலுக்காவுக்கு அக்டோபர் 9க்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். பல்லடம் தாலுக்காவுக்கு அக்டோபர் 9ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். அவினாசி தாலுக்காவுக்கும் அக்டோபர் 9க்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் 8 மற்றும் 9ஆம் தேதிக்குள்ளே பிரிஞ்சு வருது. ஒவ்வொரு தாலுக்காவுக்குமான நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் ஃபார்மும் தனித்தனியாக உங்களுக்கு இருக்குது பாருங்கள். இந்த திருப்பூர் தாலுக்காவோட நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேக்கன்சி எவ்வளோன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். அந்தந்த தாலுக்காவை சேர்ந்தவங்க அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் தாலுக்கா, வாணியம்பாடி தாலுக்கா, ஆம்பூர் தாலுக்கா, நெட்ராம்பள்ளி தாலுக்கா அப்படின்னு சொல்லிட்டு 4 தாலுக்காவுக்கு வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் நோட்டிஃபிகேஷன் தனியாக கொடுத்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்மு கீழே கொடுத்துருக்காங்க. திருப்பத்தூருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி 13/10/2025. அதாவது
அக்டோபர் மாதம் 13ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு 8/10/2025 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்குவளை தாலுக்காவில் 5 கிராம உதவியாளருக்கு மட்டும் தான் எடுக்கிறாங்க. அதற்கான அப்டேட்டுக்கு நீங்கள் அக்டோபர் 8க்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் ஃபார்மும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை பாருங்கள். அடுத்து சிவகங்கை மாவட்டத்துக்கும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்க்க முடியுது. சிவகங்கை மாவட்டத்துக்கு அக்டோபர் 7ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள் என்னென்ன தாலுக்காவுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, திருப்பத்தூர் தாலுக்காவுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இளையங்குடி தாலுக்காவுக்கு, திருப்புவனம் தாலுக்காவுக்கு, மானாமதுரை தாலுக்காவுக்கு சொல்லிட்டு சிவகங்கை மாவட்டத்தில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொன்றுக்கும் நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷனும் தனித்தனியாக இருக்குது அந்தந்த தாலுக்காவுக்கு. இந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், வெப்சைட் லிங்க்கை. நீங்கள் அதில் பார்த்துட்டு உங்கள் மாவட்டத்தை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். திருவள்ளூர் மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அக்டோபர் 8 வரைக்கும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். திருவள்ளூருக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்துக்குவோம். அதில் பாருங்கள் எந்த தாலுக்காவுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, திருவள்ளூர் மாவட்ட வருவாய் அலகில் வருவாய் வட்டம் வாரியாக காலியாக உள்ள 151 கிராம உதவியாளர்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷனாக ஒரே நோட்டிஃபிகேஷனாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த 151 கிராம உதவியாளர்களுக்கும் எந்தெந்த தாலுக்காவில் அப்படிங்கிறது அவங்க இதில் குறிப்பிடாமல் இருக்காங்க. அதை நம்ம பார்ப்போம். ஏற்கனவே அப்ளை பண்ணும்போது திருவள்ளூர் மாவட்டத்துக்கு உங்கள் மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குங்கிறது நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் உங்கள் தாலுக்காவுக்கு இருக்குதான்னு பார்த்துருப்பீங்க. இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணதை நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். மொத்தமாக 151 வேக்கன்சி உங்களுக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்குது. ஓகேவா, அதை தெரிஞ்சுக்கிட்டு திருவள்ளூர் மாவட்டத்துக்கு இருக்குது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மொத்தம் 151 வேக்கன்சிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா, என்ன டேட்டுனா 8/10/2025. அதற்கான நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் ஃபார்மும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருவாரூர் மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 11/10/2025 வரைக்கும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 11/10 அப்படிங்கிறப்போ அக்டோபர் மாதம் 11ஆம் தேதிக்குள்ளே என்னென்ன தாலுக்காவுக்கு இருக்குது பாருங்கள். திருவாரூர் தாலுக்காவுக்கு கொடுத்துருக்காங்க, குடவாசல் தாலுக்காவுக்கு, நன்னிலம் தாலுக்காவுக்கு, வலங்கைமான் தாலுக்காவுக்கு கொடுத்துருக்காங்க, நீடாமங்கலம் தாலுக்கா, மன்னார்குடி தாலுக்கா, திருத்துறைப்பூண்டி தாலுக்கா, கூத்தாநல்லூர் தாலுக்கா, முத்துப்பேட்டை தாலுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாலுக்காவுக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. 11ஆம் தேதி அக்டோபர் 11ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த மாவட்டத்துக்கான ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் ஃபார்மும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. அந்த உங்கள் இந்த குறிப்பிட்ட மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்கீங்கன்னா அதை செக் பண்ணுங்கள். உங்கள் தாலுக்காவுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதை நீங்கள் வேறு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற தாலுக்காவுக்கு அப்டேட் வந்துச்சு, எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு வீடியோவை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். உங்கள் மாவட்டத்துக்கு நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க சொல்ல வேண்டாம், புதுசாக அப்ளை பண்ணணும் எந்த மாவட்டமோ அதை நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் செக் பண்ணி அதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறோம். தேங்க்யூ.